அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம பாஸ்கர் மேக்ஸ் டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 பேட்ச் போயிட்டுருக்கு சார். குரூப் 4க்கு மட்டுமே ஒரு 600 மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மெயின்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 9வது மெயினாக பார்க்குறோம். ஸோ இந்த வாரத்தோட டாபிக் வைஸாக எல்லாம் முடிஞ்சிடும். அடுத்த வாரத்தில் ஃபுல்லாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃபுல்லாக மெயின் தான் வைக்கலான்னு இருக்கிறோம். இன்னொரு 10 மெயின் கிட்ட உங்களுக்கு வரும். அதெல்லாம் நல்லா படிங்க, ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க, ஓகேவா? நம்ம குரூப் 2க்கு டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம் சார். குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா ஜூன் 1லேருந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. மாணவர்கள் ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸை நம்ம என் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? இந்த குரூப் 2 பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 டெஸ்ட்டுக்கிட்ட பிளான் பண்ணிகிட்ருக்கோம் சார். அதாவது 50 நாளில் 100 டெஸ்ட்டு. ஒரு நாளைக்கு 2 டெஸ்ட்டு, காலையில் 1 ஈவினிங் 1, காலையில் 1 ஈவினிங் 1ன்னு சொல்லிட்டு 50 நாளில் முடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அடுத்த ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ஓகேவா கரெக்டாக இருக்கும். சரி வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகலாமா? இப்போ பாருங்கள், முதல் கேள்வி 16 பவர் 23, 71 பவர் 48, 59 பவர் 61 என்னும் எண் கோவையின் 1ஆம் இலக்கம் காண்க. அப்போ இதோட மொத்த மதிப்போட 1ஆம் இலக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்றா ஃபஸ்ட்டு யூனிட் இங்கே பாருங்கள், இங்கே 6ன்னு முடியுதா? 6க்கு பவரில் நீ எந்த நம்பர் போட்டாலும் 6 தான் முடியுங்க. 6 பவர் 1 6, 6 ஸ்கொயர் எவ்வளோ 36, 6 கியூப் எவ்வளோ 216. அப்போ 6க்கு பவரில் நீ எந்த நம்பர் போட்டாலும் என்ன தான் முடியும்? அப்போ இங்கே 6 தான் முடியும். இந்த 1ஆம் இலக்கம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன், யூனிட் டிஜிட்ஸை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1க்கு பவரில் 48 இருக்குது. அப்போ 1க்கு பவரில் நீ எதை போட்டாலும் அதே 1 தாங்க முடியும். அந்த வர ஆன்சர் ஓகேவா? 1 ஸ்கொயர் 1 கியூப் 1 பவர் 4 1 தான் முடியும். நெக்ஸ்ட்டு 9 இங்கே இருக்கா? இங்கே பாருங்கள், 9 பவர் 1 9, 9 ஸ்கொயர் எவ்வளோ 81, 9 கியூப் எவ்வளோ 9 முடியும். அப்போ 9க்கு பவரில் ஒற்றை எண் இருந்தால் 9ல் முடியும், ஓகேவா? இரட்டை எண் இருந்தால் 1ல் முடியுது, புரியுதா? அப்போ இங்கே என்ன இருக்குது, ஒற்றை எண் இருக்கா? அப்போ 9ல் தான் முடியும், புரியுதா? இது மொத்தம் ஆட் பண்ணுங்க, 9 10 16. அப்போ 16 அப்போ எதில் முடியுது? 6ல் முடியுது. அப்போது ஏ தான் சரியான ஆன்சர், ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது, சதீஷ்குமார் என்பவர் ஒரு குறிப்பிட்ட கடன் வழங்கும் நபரிடமிருந்து 52,000 ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி விதத்தில் கடனாக பெற்றார். 4 ஆண்டுகள் கழித்து சதீஷ்குமார் 79,040 மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் அவரின் வட்டி வீதம் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல இந்த எண்ணு ஆறுலாம் கேட்குறாங்கன்னா நம்மளுக்கு வட்டி தெரிஞ்சாதாங்க போட முடியும். அப்போ வட்டி வேணும்னா அந்த மொத்த தொகை எவ்வளோ? 79,040. இங்கே என்ன வரும்? 52,000 அதானே? இதை கழிக்கிறேன், கழிச்சு என்ன வரும்? 0 4 0. இது எவ்வளோ? 9ல் 2 போச்சுன்னா 7, 7ல் 5 போச்சுன்னா 2. அப்போ 27,040 அப்படின்னு கிடைக்குது. சரி, இப்போ பிஎன்ஆர் பேண்டர் ஃபார்முலாவில் போடலாமா? ஸோ 52,000 போடுறேன் அசல், ஓகேவா? என் எவ்வளோ? 4 ஆண்டுகள். ஆர் தெரியாது, டிவைட் 100 ஈக்குவல் டு எவ்வளோ வட்டிங்க? 27 0 4. அவ்வளோதான் சார். இங்கே பாருங்கள், 2 0 2 0. இந்த 0 40 இல்லையா? இங்கே பாருங்கள் 40. இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சு, அவ்வளோதான் சார். இதை சுருக்கணும்னா முடிஞ்சு போச்சுங்க. நான் சுருக்காமல் அப்படியே சொல்கிறேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள், இங்கே 4ன்னு இருக்குது முதல் இலக்கம், இங்கே 2ன்னு இருக்குது முதல் இலக்கம். 4 2 பெருக்குனா எவ்வளோ வரும்? 8ன்னு வரும். 8ஆ கூட எதை பெருக்கணும்னா வர ஆன்சருங்க எதில் முடியும்? 4ன்னு முடியுது. அதனை எதை பெருக்குனா வரும்? 3 13 23 3ல் தான் முடியும். 3 8 24. அப்போ 4 ஆன்சரில் 3ன்னு எங்கே முடியுதுன்னு பாருங்கள், 13ன்னு முடியுது. அப்போ சி தான் சரியான ஆன்சர். இல்லை சார் எனக்கு சுருக்குனா தான் புரியும் அப்படின்னு நீங்கள் கேன்சல் பண்ணணும் சார். முதல்ல 4ஆல் வாய்ப்பாடில் அடிக்கணும். ஒரு நாள் 4, 6 நாள் 24, 7 நாள் 28, அதிகமாக போயிடுது. 6 நாள் 24, மீதி 30, 7 நாள் 28, மீதி 2, 6 நாள் 24, ஓகேவா? அப்படியே 2ஆல் 4ஆல் கூட அடிக்கலாமா? இங்கே பாருங்கள், 13 நாள் 52, இங்கே 4ஆல் அடிங்க. 5 நாள் 60, 16 நாள் 64, மீதி 9 நாள் 36. அதோட 13 லட்சம் முடிஞ்சு போச்சுங்க. ஒரு 13 13 13 13 169. அப்போ ஆரோட வேல்யூ என்னென்னா 13% வட்டி வீதம், ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், 10% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 4,400 ஆனது 4,850 ஆகும், ஓகேவா? ஆகும். என்ன காலத்தில் ஆகும்? ஸோ காலம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. எவ்வளோ நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த எண்ணெய் ஆரையும் கண்டுபிடினா நம்மளுக்கு வட்டி வேணும்னு ஏற்கனவே சொன்னேன். இங்கே பாருங்கள்,
4851 அதானே. இங்கே பாருங்க, கூட்டு வட்டி முறையில் இங்கே ஒரு காம்போனன்ட் வந்து ஆஃப் இல்லை, கூட்டு வட்டி முறையில் தான் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. இதில் 4400 அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், கழிக்கிறேன். ஏன்னா வட்டி வேணும் இல்லையா நம்மளுக்கு. 1 5 4 451 நம்மளுக்கு கூட்டு வட்டியே கிடைக்குது அதானே. இப்போது அசல் எவ்வளோ, 4400. அரையாண்டுக்கு ஒரு முறை தானே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணணும், பாதியாக டிவைட் பண்ணணும். ஸோ 5%. ஒரு அரையாண்டுக்கு எவ்வளோ வட்டின்னு கண்டுபிடிக்க போகிறேன். புரியுதாங்க. நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு அரையாண்டுக்கு தான் கண்டுபிடிக்க போகிறேன். கீழே 100ன்னு போடுவேன், 2 0 2 0. ஸோ 5 20, மீதி 2, 5 20. அப்போ ஒரு அரையாண்டுக்கு வட்டி 220. 2 அரையாண்டுக்கு 440 சம்திங்னு வரும். 3 அரையாண்டுக்கு 660 சம்திங். ஆனால் இங்கே வட்டி 440 சம்திங் தானே இருக்குது. அப்போது என்னோட ஆன்சர் என்னன்னா 2 அரையாண்டுகள் அல்லது 1 வருடம் அப்படின்னு சொல்லலாம் அதானே. 2 அரையாண்டுனா 12 மாதம் சொல்லலாம், அல்லது 1 வருடம் சொல்லலாம். அப்போ ஆன்சர் என்னென்னா ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா. ஸோ நான் எப்படி கண்டுபிடிச்சேன் பாருங்கள், கணக்கெலாம் போடல, ஒரே ஒரு வட்டியை கண்டுபிடிக்கிறேன். இந்த வட்டியை கண்டுபிடிச்சிட்டு அது இந்த வட்டியை கண்டுபிடிச்சிட்டு ஸோ எத்தனை முறை போட்டால் இது வரும்ன்றது செக் பண்ணிட்டேன், அவ்வளோதாங்க. கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த என்ன 6 கண்டுபிடிக்க சொல்கிறேன்னா அவ்வளோ சிம்பிளாக போட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்தது, விஷால் ஒவ்வொரு மாத துவக்கத்திலும் ரூபாய் 200 ஒரு அஞ்சலகத்தில் 5 ஆண்டுகளுக்கு செலுத்தி வந்தார். முடிவில் அவர் 13,830 பெற்றார் எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இப்போ ஒவ்வொரு மாத துவக்கத்திலும் 200 5 வருடம், அப்போ 5 × 12 எவ்வளோ, 60 மாதம் செலுத்துகிறார். இந்த 60 மாதத்துக்கும் 200 செலுத்துறாருன்னா அவர் கட்டின அமௌண்ட் மட்டும் எவ்வளோன்னா 12,000. 2 12 3 0. அப்போ அவர் மட்டும் எவ்வளோ கட்டிக்கிறாரு, 12,000 மட்டும் அவரே கட்டியிருக்காரு. சரி, மொத்தம் எவ்வளோ வாங்கியிருக்காரு, 13,830 வாங்கியிருக்காருன்னா அப்போ வட்டியை எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னா இந்த அசலுக்கு வந்து 12,000 கழிக்கிறேன். ஏன்னா அவர் கட்டினதை கழிக்கணும் இல்லையா. ஒரு 0 3 8 1830 ரூபா என்ன பண்ணுறாரு. ஓகேவா. ஒரு 5 போஸ்ட் ஆஃபீஸ் வட்டி கொடுத்துது. இந்த வட்டியை நம்ம கண்டுபிடிக்கணும் அதானே. இங்கே பாருங்கள், பிஎன்ஆர் பை பி எவ்வளோ 200. என் எவ்வளோன்னா நல்லா கவனிங்க, என் வந்து நம்ம டைரெக்டாக போட்டுருக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு மாதம் செலுத்துறாரு இல்லையா. அப்போ என்னைக்கு எவ்வளோ, 60 மாதமா. அப்போது n × n+1/2 × 12. புரியுதாங்க. ஏன் n × n+1/2 போகிறோன்னு தெரியுதா. இங்கே பாருங்கள், n × n+1/2 அப்படின்னு போடுவோம். இது என்னென்ன, ஏன் இது மாதிரினா இயலெண்கள் கூடுதல் தானே. ஏன்னா 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் கண்டு சொல்கிறது இந்த ஃபார்மில் போடுறோம். ஏன் கீழே 12 வகுக்கிறீங்கன்னா மாதம்ன்றதால இதை 12 வகுத்துக்கிறேன் சார். இங்கே பாருங்கள், ஒரு 12 12 I12 60. அவ்வளோதாங்க. ஸோ என்ன வரும், 5 × 61 டிவைட் 2 × 100. இங்கே எவ்வளோ, 6 தெரியாது, ஈக்குவல் டு எவ்வளோ வட்டி 1830. இங்கே பாருங்கள், 2 100 200 200 கேன்சல் ஆகிடுச்சு. 4 5 5 3 5 5 அதுதானே. மீதி 3 6 5 30, மீதி 3 6 5 30. அப்போ இது எத்தனை மடங்கு வரும் பாருங்கள், 61 எத்தனை மடங்கு, 5 மடங்கு வருமா, 6 மடங்கு வருமா, 6 6 36 6. அப்போ 6 மடங்கு வரும் பாருங்கள், அவ்வளோதாங்க. ஸோ 61 இங்கே பாருங்கள், 61 6ஆல் பெருக்குங்க. நான் சொன்னல அந்த முதல் இலக்கம் வச்சு கண்டுபிடிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. இங்கே முதல் இலக்கம் 1னுக்குது, இங்கே முதல் இலக்கம் 6னுக்குதா. 1 எதை பெருக்குன்னா 6 வரும், 6 16. அப்போ 6 தான் ஆன்சர். 4 6 6 6 6 36. அப்போது 1 மடங்கு, இது 6 மடங்கு. அப்போ ஆன்சர் என்ன, 6% சரியான ஆன்சர். ஓகேவா. எங்கே இருக்குது, டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த கேள்வி நல்லா கவனிங்க. ரூபாய் 8000க்கு ஆண்டிற்கு 15% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு 4 மாதங்களுக்கான கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க. முதல்ல 2 வருஷத்துக்கு நான் கண்டுபிடிச்சிடறேன், அதுக்கப்புறம் 4 மாதத்துக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த 4 மாதம் நீங்கள் தனி வட்டிலே போடலாம். என்ஐ ஆர்பி எப்பவுமே ஒரு வருஷத்துக்கு கீழே அப்படின்னு வருதுன்னா நீங்கள் தனி வட்டி என்ஐ ஆர்பி பெருகி போடும் இல்லையா, அப்படியே போடலாம். முதல்ல நான் 2 வருஷத்துக்கு போட்டோமா. இங்கே பாருங்கள், 8000 எடுத்துக்கிட்டேன், 15% டிவைட் 100. 2 வருஷம்னா என்ன ரேஷியோ, 2:1 அப்படின்னு போடுவோம். இங்கே பாருங்கள், 2 0 2 0. 5 8 120. ஒரு 0 1200 ரூபா. இது 2ஆல் பெருக்கிறேன், எவ்வளோ, 2 12 24 2400. மறுபடியும் 1200க்கு எவ்வளோ 5% கண்டுபிடிக்கிறேன். 2 0 2 0. அப்போ 12 15 பெருக்கணும். 12 15 பெருக்குன்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 180 அப்படின்னு வருது. அந்த 180 நான் 1ஆல் பெருக்கிறேன். ஏன்னா முதல்ல 2ஆல் பெருக்கணும், அதுக்கப்புறம் 1ஆல் பெருக்கணும் இல்லையா. 180. இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க, ஒரு 0 8 5
2580 ரூபா வட்டி மட்டும் கிடைக்குது. ஏற்கனவே அசல் எவ்வளோ? 8000. இப்போ 2 வருஷத்து முடிவுல மொத்த தொகை எவ்வளோன்னா 8000 ஒரு 2000 என்ன வரும் நம்மளுக்கு? 10,580 அப்படின்னு கிடைக்குது. இப்போ கொஞ்சம் நல்லா கவனிங்க. 4 மாசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 4/12 வருடமா மாத்துறோம். 1 நாள் 4, 3 நாள் 12. அப்ப என்ன வரும்? 1/3ன்னு வருமா வருடம்? சரி. இங்க எவ்வளோ? 15% வட்டி. அப்போ நான் என்ன சொன்னேன்? ஒரு வருஷத்துக்குள்ள வந்துன்னா என்ன யாரையும் பெருக்கி போட்டுக்கலாம் இல்லையா? அவ்வளோதாங்க. இங்க பாருங்க. 5% 1/3 அதானே? டிவைட் 100 இத சுருக்கிட்டா முடிஞ்சு போச்சுங்க. 1 3 3 I 3 5 1 0 1 0 4 5 5 2 5 10 4 2 2 I 2 10 2 2 4 9 2 18 அப்ப 500 என்ன கிடைக்குது? 29ன்னு கிடைக்குதா வட்டி? அவ்வளோதாங்க. ஏற்கனவே 2580 வட்டி இருக்கா? இது கூட 529 நீங்க வேற மெத்தட்ல கூட போடுங்க சார். சார்னா நீங்க எந்த மெத்தட்லாம் போடுங்க சார். ஓகே உங்களுக்கு எல்லாம் இந்த இது நல்லா புரியுதோ அந்த மெத்தட்ல போடுங்க. ஆனா ஆன்சர் சரியா வந்தா சார் தான். வேற ஒண்ணும் இல்ல. ஓகேவா? 9 8 2 10 மீதி 1 5 5 10 11க்கு 1 மீதி 1 ஸோ 3109 எங்க இருக்கு? பாருங்க சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 6வது கேள்வி. 3 போக்குவரத்து சந்திப்புகளில் உள்ள நெரிசல் விளக்குகள் ஒவ்வொன்றும் முறையே 40 வினாடிகள் 60 வினாடிகள் 72 வினாடிகளில் ஒளிர்கின்றன. அவை அனைத்தும் காலை 8 மணிக்கு ஒன்றாக ஒளிர்ந்தால் மீண்டும் இப்போது ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இது மாதிரி கேள்வி கேட்டால் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எது எதுக்கு? 40 60 72 இதுக்கு எடுத்தீங்கன்னா இங்கே தனியாக போடுங்க. எடுத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 360 வினாடி செகண்ட்ஸ் அப்படின்னு வரும். இதை நிமிடமாக மாற்றினா 6 மினிட்ஸ் அப்படின்னு கிடைச்சிரும். அதானங்க. இப்போ காலையில் 8 மணிக்கு அப்படின்னா மீதி எத்தனை நிமிஷம்? 6 நிமிஷம் வச்சுக்கோ. இப்போ 6 நிமிஷம்னா எங்கே வரும்? 4 ஆன்சரை பாருங்க அப்படின்னா இது மட்டும்தான் வரும். இது சொல்றக்கூடாது. இது 6 செகண்ட்ஸ்க்கு அப்புறம். ஸோ இங்கே வருது பாருங்க. இதுதான் விஷயம். அப்போ 8.06 AM. இங்கே பாருங்க. இதுவும் 8.60ன்னு இருக்கு. போட்டுறக்கூடாது. அதனால தெளிவாக பாருங்க. இப்போ காலை 8 மணிக்குன்னா 8.06 AM. பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 7வது கேள்வி. ஏபிசி என்பன மிகை முழுக்களை ஏபிசி என்ற மிகை முழுக்களை 13ஆல் வகுக்கும்போது கிடைக்கும் மீதிகள் முறையே 9 10 9 7 10 எனில் ஏபிசி ஆனது எதால் வகுப்படும் அப்படின்னா இந்த மூணுத்தையும் இங்க பாருங்க. ஏபிசி மொத்தம் 13ஆல் வகுப்படுதுன்னா அப்போ இதுவும் இந்த வேல்யூ எதால் வகுப்படும்? 13ஆல் வகுப்படும். ஓகேவா? இங்கே செக் பண்ணுங்க. 10 ஏதாவது ஒரு 13 வகுப்புற 3 நம்பர் எடுத்துக்கிட்டு செக் பண்ணிங்கன்னா ஸோ இதே 13 தான் வரும் ஆன்சர். 10th புக்கில் இருக்குது. பார்த்துக்குங்க. அடுத்தது 8வது கேள்வி. பல்லுறுப்புக்கோவையோட HCF எல்சிஎம். எல்சிஎம் கேட்குறாங்க. மீச்சிருப்பது மீப்பெரு பொது மடங்கு அதானே? லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல இதை ஃபேக்டர்ஸ் இதில் சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி போடலாம் சார். நான் பிரிச்சே காட்டுறேன். கொஞ்சம் நல்லா கவனிங்க. p² - 3p + 2 2 நம்பரை பெருக்குனா 2 வரணும். கூட்டினா -3ன்னு வரணும். என்ன வரும்? ஓ 2 2 ரெண்டுத்துலையுமே மைனஸ் போடுங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் வரும். அப்போ இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா p - 1 p - 2 அப்படின்னு பிரியும். நெக்ஸ்ட் இது எப்படி பிரிக்கலாம்? p² - 2² அப்படின்னு போடலாமா? அப்போ இது p + 2 p - 2 அப்படின்னு போடும். அவ்வளோதான் சார். இது ரெண்டுத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் என்ன? ஒரு இடத்துல இருந்தால் கூட வரும். p - 1 ஒரு இடத்துல இருக்குதா? அப்போ p - 1 வரும். அடுத்தது p - 2 ரெண்டு இடத்துல இருக்குதா? இங்கே 2 இடத்துல இருந்தாலும் பவர் ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ 1 வாட்டி போட்டுக்கிட்டாலே போதும். அப்போ p - 2 அடுத்து p + 2 இங்கே ஒரு இடத்துல இருக்கா? ஒரு இடத்துல இருந்தாலும் ஆன்சர் வரும். p + 2 ஸோ இதுதான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது பாருங்கள்? p - 1 ஸோ ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 9வது கேள்வி. 29 23 32 39 ஆகிய எண்களின் மீப்பெரு பொது வகுத்தி யாது? HCF கேட்குறாங்க. இது மாதிரி பெரிய பெரிய நம்பர் கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணணும்னா பெரிய நம்பரை உள்ளே போடணும். 32 39 வெளியே என்ன பண்ணுறேன்? 29 23ன்னு போடுறோம். இது எத்தனை மடங்கு வரும்? 1 மடங்கு. இப்போ 29 23 இதை கழிங்க 6 1 இது 12 மாறுமா? 12 9 போச்சுன்னா 3 316. இப்போ இதில் எது பெரிய நம்பர்? இந்த ரெண்டுத்துலேயும்
29, 23ன்னு போகிறோம். சரி எத்தனை மடங்கு போட்டால் வரும்? நான் 9 மடங்கு போட்டேன். ஏன்னா 9 3 27. 9 மடங்கு போட்டோம்னா 28 44ன்னு வரும். இதை கழிங்க 79ன்னு வரும். அப்போ 4 ஆன்சர் பாருங்கள். 79 இருக்கா? அது இருக்குது பாருங்கள். நீ வேணா அடுத்த 316 போடுங்க. கீழே 0ன்னு வரும். 4 316 0. அப்போ என்ன எனக்கு 0 வருதுன்னா இந்த 79 தான் HCF. அப்போ இதோட HCF என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 79 தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 10வது கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்க, ஒரு நிறுவனமானது 20 நாட்களில் 15 வேலையாட்களுக்கு 6 லட்சம் தொகை ஊதியமாக வழங்குகிறது எனில் அந்த நிறுவனத்திற்கு 5 வேலையாட்களுக்கு 5 நாட்களுக்கு ஊதியமாக வழங்க எவ்வளவு தொகை தேவை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ M1D1 மாடல் தானே. இங்கே பாருங்க, மேன் பவர் 20 நாட்கள் டேஸா, 15 வேலையாட்கள் மேன் பவரா, 6 லட்சம்ன்றது நம்ம கீழே போடுறோம். ஏன்னா அது வேலையால் கிடைக்கும் பலன்களை கீழே போட்டுக்கணும். அடுத்தது அந்த நிறுவனத்திற்கு 5 வேலையாட்களுக்கு 12 வேலையாட்களுக்கு 12 நாட்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? இங்கே பாருங்க, 1 5 5 3 5 5 அதானே. 1 5 5 3 5 5. அடுத்தது 4ஆல் 3 நாள் 12, 5 நாள் 20. அடுத்து 1 3 3 3 3 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போது இங்கே பாருங்கள், 5 இருக்கா 6 இருக்கா, இதை அப்படியே தலைகே மாற்றுங்க. எக்ஸு மேலே போச்சுன்னா இந்த 6க்கு மேலே போய்டும், 5 கீழே வந்துடும். அப்போ எக்ஸோட வேல்யூ 6 5ஆல் டிவைட் பண்ணுங்கன்னா என்ன வரும்? இப்போ பாருங்க, 6 5ஆல் டிவைட் பண்ணுறேன். 1 5 5, மீதி 1 புள்ளி வைக்கிறேன், ஒரு 0. ஓகேவா? அப்போ 2 5 10. அப்போ 1.2னா 1.2 லட்சம். எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா சார்? நான் கீழே 0 0ன்னு போகிறேன், 5 லட்சம் 6 லட்சம்னு போட்டாலும் அதே தான் வரும். அதனால் நீங்கள் போட்டு சிம்பிளை பண்ணாலும் கடைசியில் இப்படி தான் வந்து நிற்கும். பார்த்துக்குங்க. அடுத்தது 11வது கேள்வி. 6 ஆண்கள் ஒரு வேலையை 4 இருக்கு. இங்கே பாருங்கள், 6 ஆண்கள் ஒரு வேலையை 10 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்கள். எல்லாமே மேன் பவர், ஹவர்ஸு, டைம் எல்லாமே பெருக்கில் தான் வரும். அந்த வேலையால் கிடைக்க பலன் வந்தால் மட்டும் கீழே போட்டுக்கணும். அடுத்து 9 ஆண்கள் 8 மணி நேரம் வேலை செஞ்சால் எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? 1 8 8 3 24. 1 3 3 3 3 9. 1 3 3 2 3 6. அப்போ 12 20. இங்கே எக்ஸு. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்னா 20 தான் சரியான ஆன்சர். ஸோ ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏ மற்றும் பி ஒரு வேலையை இருவரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 5 நாளில் முடிக்கிறாங்க. அதுதானே. இதே பி மட்டும் தனியாக 45 நாளில் முடிக்கிறாங்க. பி மட்டும் எவ்வளோ? 45. அப்போ ஏ மட்டும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா மேலே என்ன பண்ணுவோம்? பெருகி போடுவோம். 5 45. கீழே என்ன பண்ணுவோம்? இது ரெண்டுத்துக்கும் தனியாக கேட்டால் டிஃப்ரென்ஸ் எடுப்போம். 45ல் 5 போச்சுன்னா எவ்வளோ? 30. ஸோ 1 5 5 2 5 30. 1 2 22.45 தானே. 22.5. ஏன்னா 45ல் பாதி எவ்வளோ? 22.5. இப்போது இங்கே பாருங்கள், நான் எனர்ஜி ரேஷியோ எடுக்கிறேன். ஏவும் பியும். ஏ எத்தனை நாளில் முடிப்பார்? 22.5. பி எவ்வளோ? 45 நாள் முடிப்பார். அதனால் இது டேஸோட ரேஷியோ. இப்போ எனர்ஜி ரேஷியோ வேணால் அப்படியே மாற்றிக்கலாமா? இது இங்கே வந்துடுமா? 45, இது 22.5. இதோட 2 மடங்கு தானே இது. இது 1 மடங்கு, இது 2 மடங்கு. ஸோ எனர்ஜி ரேஷியோனா மாற்றிக்கணும். இப்போ சொல்லுங்கள், ஏ தான் எனர்ஜி அதிகம். ஏன்னா சீக்கிரம் முடிச்சிடுறாரு. அப்போது ஏ ஆனவர் பியை விட 2 மடங்கு. இப்போ பாருங்கள், ஏ பாருங்கள், பியை விட ஏ 2 மடங்கு வேலைக்காரர். அப்போ ஏ தானே சரியான ஆன்சர். பாருங்கள், புரியுதா? பியை விட ஏ 2 மடங்கு நல்ல வேலைக்காரர். அப்போது 4 ஆன்சரில் ஏ தான் சரியாக இருக்குது. பார்த்துக்குங்க. அடுத்தது, ஒரு பின்னத்தின் தொகுதியை 50% அதிகரித்தும் பகுதியை 20% குறைத்தால் அந்த பின்னமானது 3/5ஆக மாறுகிறதில் அசல் பின்னத்தை காண்க. தொகுதி அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கீழே ஒரு பின்னம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா x/y இருக்குன்னு, தொகுதினா கீழேன்னு சொல்லுவோம். அதாவது டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லுவோம், மேலே வந்து நியூமரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது எவ்வளோ அதிகரிக்கிறாங்க தொகுதியை? இங்கே பாருங்கள், இது பகுதின்னு சொல்லுவோம். கீழே வந்து பகுதி, மேலே தொகுதி அப்படின்னு சொல்லுவோம். தொகுதி எவ்வளோன்னா 50%. அப்போ 150 அப்படின்னு போடுறேன். பகுதி, ஓகேவா? இதுதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எவ்வளோ? என்ன 20% குறையுதா? இது 80 அப்படின்னு போகிறேன். அவ்வளோதான் சார். இதோட ஃப்ராக்ஷன் எவ்வளோ? 3/5. இங்கே பாருங்கள், ஒரு 0 ஒரு 0. 1 3 3 I 3 5. அவ்வளோ, வேறு எதாவது அடிக்க முடியாது இல்லையா?
அப்போ எக்ஸ் பை ஒய் மட்டும் நம்மளுக்கு வேணும்னா இங்கே இருக்கிற 8 இங்கே மேலே போயிடும், மேலே இருக்கிற 5 கீழே வந்துடும், 5 25. ஸோ 8/25 எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது கொஞ்சம் நல்லா கவனிங்க. 180 குறித்த விலையாகவும் 108 விற்பனை விலையாகவும் கொண்ட ஒரு பொருளுக்கு கடைக்காரர் 2 தொடர் தள்ளுபடியை அளிக்கிறார். இரண்டாவது தள்ளுபடி 25% எனில் முதல் தள்ளுபடியின் விலையை சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற புது புக்கில் இந்த கொஸ்டின்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற புக்கில் இருக்கிறத டேர்மாக பிரித்தா பாருங்க, அந்த புக்கில் இது இருக்கும். ரொம்ப ஈஸியாக, நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை பாருங்க சார், 180 எடுத்துக்கிட்டேன்னா முதல் தள்ளுபடி எவ்வளோ தெரியாது, இரண்டாவது தள்ளுபடி எவ்வளோ 25%. அப்போ தள்ளுபடினா கழிக்கணும், 25/100. முதல் தள்ளுபடினா என்ன அப்படின்னு கேட்டால் இங்கே 100லேருந்து கழிச்சு போகணும் இல்லையா? நான் வெறும் எக்ஸே எடுத்துக்கிறேன், கடைசியாக 100லேருந்து கழிச்சிக்கலாம். நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? முதல் தள்ளுபடினாவோ அதுலேருந்து 100லேருந்து கழிக்கணும் தான், நான் தள்ளுபடினா கழிக்கணும். அப்போ 100 - எக்ஸ் நீங்கள் போடணும். நான் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன், கடைசியாக வந்த ஆன்சர் 100லேருந்து கழிச்சு போட்டுக்கிறேன். x/100 = 108. அதுதானே? இங்கே பாருங்கள், இதை குறித்த விலை, இது விற்பனை விலை. இதை சுருக்குங்க. 3 25 75, 4 25 100. அடுத்தது ஒரு 0 ஒரு 0. அதுதானே? அடுத்தது 2 2 4, 9 2 18. அதுதானே? 9 9 9, 12 9 108. 1 3 3, 4 3 12. அவ்வளோதான் சார். இப்போ எக்ஸ் மட்டும் இங்கே இருக்குதா? இங்கே கீழே பாருங்கள், 10 2 20. அப்போ 4 20, 4 × 20. இங்கே பாருங்கள், இந்த 4 இருக்குது, கீழே 10 2 இருக்கா, 4 20 எவ்வளோ? 80. அப்போ எக்ஸோட வேல்யூ 80. ஆனால் நம்மளுக்கு என்ன வரணும்? 100 - எக்ஸ் தானே வரணும், ஏன்னா தள்ளுபடினா கழிக்கணும் இல்லையா? அப்போ 100 - 80 = 20% சரியான ஆன்சர். எங்கே இருக்குது? இதுதான். சில பேர் நான் வேறு மெத்தடில் கூட போடுறோம், எப்படி ஒன்றா போடுங்க சார். அதான் சொல்கிறேனே, சரியாக போட்டால் சரிதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? நான் சொல்கிற மாதிரி தான் போடணும்னு அவசியமும் கிடையாது, பார்த்துக்குங்க. நம்ம நல்லா கவனிங்க. 15வது கேள்வி. ஏ ஆனது பிஐ விட 40% அதிகமாகவும் பி ஆனது சியை விட 20% குறைவாகவும் இருந்தால் ஏ/சியை கண்டறியவும். இப்போ நல்லா கவனிங்க. ஏ பி முதல்ல எடுத்துக்கிறேன். ஏ ஆனது பியை விட 40 அதிகம். அப்போ அது 140 அப்படின்னா இது எவ்வளோ இருக்கலாம்? 100. ஒரு 0 ஒரு 0. 7 2 14, I 2 10. நெக்ஸ்ட்டு பிசி. நெக்ஸ்ட்டு பி ஆனது சியை விட 20% குறைவு. அப்போ இது 100ன்னா 20% குறைவுனா என்ன பண்ணும்? 80ன்னு போடலாமா? ஒரு 0 ஒரு 0, 4 2 8, I 2 10. அவ்வளோதான். இப்போ ஏபிசி கண்டுபிடிக்கணுங்க. ஏபிசி. ஏவோட வேல்யூ என்ன? 7 5. பிசியோட வேல்யூ என்ன? 4:5. இந்த 5 இங்கே பெருக்குங்க, இந்த 4 இங்கே பெருக்குங்க. அப்போ நம்மளுக்கு ஏவும் சி இந்த மட்டும் தான். அப்போ 4 28, I 4 20, I 5 25. ஸோ 3 ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு ஏவும் சி தானே வேணும். அப்போ 28 25 சரியான ஆன்சர். எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த 16வது கேள்வி. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் இந்த கேள்வி இது வரைக்கும் கேட்கல, ஆர்எஸ் இருக்கும். கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், இங்கேயும் ஏபிசி இருக்குது, இங்கேயும் ஏபிசி இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா 4ன்னு வருது, இது மொத்தம் கூட்டினா என்ன ஒரு 12ன்னு வருது. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ஏபிசி இருக்குது, ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ஏபிசி இருக்குது. இது மொத்தம் கூட்டுறோம் 12 வருது, இங்கே 4 வருதுண்ணா. அப்போ ஏதோ ஒரு நம்பரோட ரேஷியோனா சம் நம்பரோட மல்டிபிள் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே 4ஆல் பெருக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே 12ன்னு வருதா? 12 வருது, இங்கே 4ன்னு வருதா? அப்போ 4ஓட எதை பெருக்குனா 12 வரும், 3 தானே. அப்போ இதை 3ஆல் பெருக்கிறேன் 3, இதை 3ஆல் பெருக்கிறேன் 9. அதானே? இது எவ்வளோ இப்போ சொல்லுங்கள்? ஏவோட வேல்யூ என்ன? 3. அதானே? அடுத்தது இங்கே பாருங்கள், சியோட வேல்யூ எவ்வளோ? 5. தனித்தனியாக இருக்கா முதல்ல எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், ஏவோட வேல்யூ 1 தான், ஆனால் 3ன்னு நான் கண்டுபிடிச்சி எப்படி இங்கே 12ன்னு வரதால இங்கே 3ஆல் பெருக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. சியோட வேல்யூ இங்கே சி தனியாக இருக்குதா? 5. இப்போ நம்மளுக்கு பி வேணும் இல்லையா? இங்கே பாருங்கள், ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ எவ்வளோ? 7ன்னு இருக்குது. இந்த ஏவோட வேல்யூ 3 தானே, அதை 3 அந்த பக்கம் போச்சுன்னா பி = 7 - 3 என்ன வரும்? 4. அவ்வளோதான் சார். ஃபைனலாக நம்மளுக்கு என்ன வேணும்? பியோட ரேஷியோ 4. ஏ ப்ளஸ் சி அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏவும் சியும் கூட்டினா என்ன வரும்? 8ஆ? அப்போ 8. ஒரு நாள் 4, 2 நாள் 8. அப்படியே அடிக்கிறேன் 4ஆல். ஒரு நாள் 4. அப்போ 1:2 தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 17வது கேள்வி.
இரு கூம்புகளின் கன அளவுகளின் விகிதம் 1:4, அவற்றின் விட்டங்களின் விகிதம் 4:5 எனில் உயரங்களின் விகிதம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. கன அளவுனா வால்யூம் 1 வால்யூம் 2, விட்டம் அப்படின்னு சொல்லலாம், ஆரம் சொல்லலாம், எல்லாம் ஒன்று தான். R1:R2ன்னு எடுத்துக்கிட்டேன். உயரங்களின் விகிதம் என்ன வேணும்னா H1:H2 ரேஷியோ நம்மளுக்கு வேணும். இது என்ன கூம்பு தானே, கூம்போட கன அளவுனா 1/3 πr²h தானே, அதானே. அப்போது நல்லா கவனிங்க, 1/3 π r² அப்படின்னா என்ன அர்த்தம், 4 4 16, ஹெச்னா எவ்வளோ, H1 டிவைட் 1/3 π r² என்ன வரும், இங்கே 25, இங்கே H2 ஈக்குவல் டு கன அளவோட வேல்யூ என்னது 1/4. அவ்வளோதான் சார் ஆன்சர். எப்படி போட்டிருக்கோன்னு தெரியுதா. இப்போ பின்னம்னா 1/3 π 1/3 π கேன்சல் ஆகிடும். இந்த 16 கீழே வந்துடும், இந்த 25 மேலே போயிடும். அப்போது H1 டிவைட் H2ஓட வேல்யூ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 25 மேலே போயிடுமா, 25 அங்கே போயிடும். இந்த 16 அப்படியே கீழே வந்துடும், 16 நாள் 64. இதில் எதனா அடிக்க முடியுமானா அடிக்க முடியாது சார், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸ்கொயர் ரூட்லாம் எடுத்துக்கூடாதுங்க, இது வெறும் H1 H2 தான். அப்போ 25:64, டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா. அடுத்தது 18வது கேள்வி. ஒரு முக்கோண வடிவிலான மனையின் சுற்றளவு 360 மீட்டர், அதன் பக்கங்கள் 3:4:5. இந்த 3 4 5 அப்படின்னாலே அது செங்கோண முக்கோணம் தானே உங்களுக்கு தெரியணும். ஏன்னா 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, கூட்டினா 25, அதுக்கு வர்க்கம் எடுத்தால் 5. இதுதான் பிதாகரன் எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது 4, இது 3, இது 5 அப்படின்னு தெரியும். ஸோ சுற்றளவுனா எத்தனை அர்த்தம், எக்ஸு எக்ஸு எக்ஸு, இது 3த்தையும் கூட்டுங்க, 5 3 8 8 12. அப்போது 12x தான் சுற்றளவு, 360. ஒரு 12 12, 12 36, அப்போ 30ன்னு கிடைக்குது எக்ஸோட வேல்யூ, அதானே. சரி, இங்கே பாருங்கள், இது எக்ஸோட வேல்யூனா பரப்புன்னு தானே கேட்குறாங்க. பரப்புனா என்ன அர்த்தம், செங்கோண முக்கோணத்தில் பரப்புனா என்ன, ஆஃப் பி இன்ட்டு ஹெச், அதானே. இங்கே பாருங்கள், ஆஃபை போடுறேன், பேஸ் எவ்வளோ 4x, எக்ஸுக்கு 30 போட்டால் எவ்வளோ, 4 3 12, 120, 120. ஹைட் எவ்வளோ 3x, அப்போ 3 3 90, 90. எக்ஸை தான் இங்கே போடுறாங்க. ஸோ 3 × 30, இங்கே 4 × 30, இது 120ன்னு மாறும், இது 90 மாறும். அதுதான் இங்கே போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், ஓ 2 2, 6 2 12, 60, 6 9 54, 2 0, அவ்வளோதாங்க. ஸோ 5400 தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. அடுத்தது 19வது கேள்வி. 3 பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் போது மூன்றிலும் முகம் சமமாக இருக்க. 3 பகடைகள் அப்படின்னா 6³ = 216ன்னு தெரியும் சார். இதே 2 பகடைனா 36ன்னு தெரியணும். ஓகேவா. அப்போ மொத்த நிகழ்வை நான் 216ன்னு கீழே போட்டேன். இப்போ சாதகமான நிகழ்வு நம்ம மேலே போடணும் இல்லையா, மூன்றிலும் முகங்கள் சமமாக கிடைக்க. அப்போ 1, 1, 1, 2, 2, 2, 3, 3, 3, அடுத்து என்ன ஒரு 4, 4, 4, அடுத்து 5, 5, 5, அடுத்து 6, 6, 6. அப்போ மொத்தம் எத்தனை சாதகமாக இருக்குது நமக்கு, 6 சாதகமாக உள்ளது. 1 6 6, 36 6, 216. ஸோ 1/36, பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா. அடுத்தது இங்கே கவனிங்க, 121 117 113 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் குறை மதிப்புடைய எண் எத்தனாவதாக வரும். அப்போ இது குறைஞ்சிக்கினே போகுது அப்படின்னா இல்லை ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நெகட்டிவில் வரும் தானே, அதானங்க. அப்போ நெகட்டிவில் வர மதிப்பு எந்த எண்ணாக இருக்கும், அதாவது எத்தனாவது எண்ணாக இருக்கும், எந்த டேர்ம் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நெகட்டிவ் டேர்ம் அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ண போகிறேன், ஓகேவா, இடையில 0 வர மாதிரி எடுத்துக்கிறேன். 0க்கு அப்புறம் தான் நெகட்டிவ் வரும், 0க்கு அடுத்து தான் நெகட்டிவ் வரும். அப்போ எல்ன்றது இங்கே 0ன்றது இங்கே வர மாதிரி எடுத்துக்கிட்டு இது எல்லோட வேல்யூ எடுத்துக்கிட்டு இப்போ என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. எல்லோட வேல்யூனா லாஸ்ட் டேர்ம் 0, ஏன்னு என்ன -121, டினா என்னென்னா இதுலேருந்து எவ்வளோ குறைக்கிறாங்க தெரியுதா, -4. அதான் இதுலேருந்து கழிங்க. அப்போ -4 + 1. அப்போ அந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுமா, 121/4 + 1. 121 4ஆல் வகுக்கலாமா, இங்கே பாருங்கள் 4ஆல், 3 12, மீதி 1. அப்போது இங்கே பாருங்கள் 30 நாள் 120 120, மீதி 1, இங்கே புள்ளி வைக்கிறேன், ஒரு 0, 2 நாள் 8, மீதி எவ்வளோ 2, ஒரு 0, 5 நாள் 20, அப்போ 32.5ன்னு வருதா, 32.5. இங்கே பாருங்கள் 32.5 இல்லை 30.25, 30.25 எங்கே இதோ இருக்குது பாருங்கள், மேலே பாருங்கள் 30.25,
ப்ளஸ் 1. அப்போ என்ன வரும்? இது 1 ஆட் பண்ணால் 31.25. நம்ம 0 தானே அர்த்தம். ஸோ அடுத்த டேர்ம் தானே நெகட்டிவ் வரும். அப்போ 31.25னா அடுத்து என்ன வரணும்? 32. ஏன்னா பாயிண்ட்ல வருது இல்லையா? அப்போ இதுக்கு அடுத்த டேர்ம் என்ன வந்துடும் அப்படின்னா ரவுண்டாக 32வது உறுப்பு தான் ஆன்சர். அப்போ டி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. அடுத்தது 21வது கேள்வி. கொஞ்சம் நல்லா கவனிங்க இந்த கேள்வியை. சூரிய உதயத்திற்கு பின் காலையில் அதனா சுரேஷ் என்பவர் ஒரு கம்பத்தை நோக்கி நின்று கொண்டிருக்கிறார். அந்த கம்பத்தின் நிழல் அவரின் அதாவது சரியாக சுரேஷின் வலதுபுறத்தில் விழுகிறது எனில் சுரேஷ் எந்த திசையை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இதை கணக்கெலாம் கிடையாது, ப்ராக்டிக்கலாக யோசிங்க. காலையில் டைமில் சூரியனோட நிழல் எந்த திசையில் தான் விழும்? கம்பம் எப்படி நின்றாலும் அப்படின்னா மேற்கு நோக்கி தான் விழும். அதானே? அப்போது நல்லா கவனிங்க. இவர் எந்த திசையை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா தெற்கு திசையை பார்க்கும்போது தான் இவர் தெற்கு திசையை பார்க்குறாரு அப்படின்னா அந்த எதிர இருக்கிற கம்பம் அவருக்கு என்ன ரைட் ஹேண்ட் சைடில் விழும். அதானே? இதே வடக்கு திசையை பார்க்குறாருன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் விழும். இப்போ இவர் தெற்கு நோக்கி பார்க்குறாரு காலையில் டைமு. ஓகேவா? அப்போ அந்த கம்பம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அவருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் விழுதுன்னா அவர் எந்த திசையை பார்ப்பார்? தெற்குது. ப்ராக்டிக்கலாக போடணுங்க, இது பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது கீழ்கண்டவற்றில் எது ரோமன் தவறானது? இதில் எது ரோமன் லெட்டரில் எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டால் 62 அப்படின்னு தெரியும். ஏன்னா எல்லுன்னா 50, இது ஒரு 10, ஒரு 2 52ன்னு தெரியும். இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 91 அப்படின்னு தெரியும். ஓகேவா? இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 44ன்னு தெரியும். ஆனால் ரோமன் லெட்டரில் இதுவே கிடையாதுங்க. எல்சின்றதுக்கு இது பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புக்கில் இந்த கொஸ்டின் அப்படியே இருக்கும். இது ரோம் லெட்டரில் இது கிடையவே கிடையாது. ஏன்னா இதோட வேல்யூ என்னென்னா எல்லோட வேல்யூனா சியோட வேல்யூனா 100 அப்படின்னு சொல்லுவோம். எல்லோட வேல்யூனா பின்னாடி இதெல்லாம் -50 கழிப்போம். அதானே? கழிச்சோன்னா ஒரு 50 மட்டும் தான் சொல்லுவோம். ஓகேவா? அப்போ 50 வார்த்தை நம்ம எல்லுன்னே சொல்லிவிடுவோம். அப்போ இது மாதிரி சொல்லக்கூடாது. அப்போ எது தவறு? இதுதான் ரோம் லெட்டரில் தவறான எண். அதனால் பார்த்துக்குங்க. அடுத்து 23வது கேள்வி. கொஞ்சம் நல்லா கவனிங்க. 5 பளு தூக்குபவர்கள் 5 பேர் இருக்காங்க. PQRS 5 பேர் இருக்காங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு லைன் போடுறேன். இங்கே பாருங்க. Q அவர் Pயை விட அதிகமாகவும், இங்கே பாருங்க இதுதான் Q, Pயை விட அதிகமாகவும் ஆனால் Tயை விட குறைவாகவும், இது T பெருசாக போகிறோம், Tயை விட குறைவாகவும் தூக்குகிறார். நல்லா கவனிங்க. Q Pயை விட அதிகமாகவும் Tயை விட குறைவாகவும் தூக்குகிறார். அவர்களில் இருவர் Pயை விட குறைந்த எடையில், இருவர் Pயை விட அப்படின்னா இப்போ Pயை விட 2 பேர் இங்கே இருக்கிறாங்க. அதுதானே? இது கொஞ்சம் பெருசாக போடுறேன். அப்போ இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு. இதுதான் கரெக்டு. அப்போ எது பெருசு அதிகமான எடை தூக்குறாரு பார்க்கும்போது தெரியுது T தான் ஆன்சர். சரி, இதே முழுசாக போகிறேன் பாருங்கள். எஸ் குறைந்தபட்ச எடையை தூக்கவில்லை. அப்போ எஸ் இங்கே வராது, இங்கே தான் எஸ் வரும். அப்போ இதில் எது விட்டு போயிருக்கு பாருங்கள். PQR வரல, ஆர். அவ்வளோதாங்க. இல்லை அதிகபட்ச எடைன்னு கேட்டால் T அப்படின்னு சொல்லுவோம். அதுதானே? பாருங்கள், குறைந்தபட்ச எடைன்னு கேட்டால் ஆறுன்னு சொல்லுவோம். அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா அதிகபட்ச எடை தூக்குறது யார் அப்படின்னா T தான் சரியான ஆன்சர். ஸோ 7 ஏ. பார்த்துக்குங்க. கீழ்கண்ட படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஸோ 1 2 3 4 5 பெருசு 1 6 6 முக்கோணமா? அடுத்தது கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த கோடை பாருங்கள். இந்த கோடு இந்த பக்கம் 1 பிரியுது, இந்த பக்கம் 2 பிரியுதா? 2 ப்ளஸ் அடுத்து இந்த கோடு பாருங்கள். இந்த பக்கம் அதாவது 1 2 சேர்த்து 1, 3 4 5 சேர்த்து 1. ஸோ இது 2 பிரியுதா? ஸோ 2. அடுத்தது கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்கே ஒரு முக்கோணம் இங்கே பாருங்கள். 1, அடுத்தது இது ஒரு முக்கோணம் 2. அவ்வளோதாங்க. ஸோ 6 6 8 10 12. அப்போ எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டால் 12 முக்கோணங்கள் உள்ளன. பார்த்துக்குங்க. அடுத்தது லாஸ்ட்டு கேள்வி. பின்வரும் புள்ளி விவரங்கள் ஒரு பகடை கவனிக்கவும். 3 புள்ளிகளை கொண்ட முகத்தில் எத்தனை புள்ளிகள் இருக்கும்? புள்ளிகளை கொண்ட முகத்தில் எதிர்பக்கத்தில் அப்படின்னு வரணும். அதானே? கொண்டுள்ள எதிர்முகத்தில், எதிர்பக்கத்தில் ஆப்போசிட்டில் கேட்குறாங்க. அதானே? இங்கே பாருங்கள், இங்கிலீஷில் ஆப்போசிட். அப்போ இது மாதிரி கேட்டால் எப்படி சார் போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல இந்த டாட்ஸை உங்களால் கண்டுபிடிக்கணும்னா முடியும், இல்லைன்னா நம்பராக மாற்றிக்குங்க. இங்கே பாருங்கள், இது 4, இது 6, இது 3, இது 3, இது 1, இது 4, இது எவ்வளோ 4, இது எவ்வளோ 5, இது 6, அடுத்தது 3 2 1. இப்போ பாருங்கள், 3 புள்ளிகளை கொண்ட முகத்தில் எதிர்பக்கம் தானே கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. இந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் பாருங்களேன். அதானே? 3 ரிப்பீட்டாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. அப்போ எது மறைக்கப்பட்டிருக்கு? 5 மறைக்கப்பட்டிருக்கு. அப்போ 3 எதிர்பக்கம் என்னென்னா
5 டைரக்டா ஆன்சர் கிடைச்சு போச்சு. ஓகேவா? நமக்கு 3 விதி சொல்லியிருப்பேன் ஞாபகம் இருக்கா? ஸோ டெஸ்ட் பேட்ச்ல ஒரு 30 கேள்வி இதே மாரி குடுத்துருப்பேன் சார். கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ஸோ கொஸ்டின்ஸ் வருதுன்னா, அத தாண்டி போகவே போகாது. பார்த்துக்கங்க. ஓகேவா? வாழ்த்துக்கள் சார். தேங்க் யூ.